அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்திகளுடன். பிறந்திருக்கும் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சி பொங்கும் நாளாக அமைய வேண்டும் என நாம் பிரார்த்திக்கின்றோம். இன்றைய காலை நேர பிரதான செய்திகளோடு நான் தாரணி தங்கராஜா. இன்று விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றவுள்ள மாணவர்கள் தேசிய அடையாள அட்டைக்கு விண்ணப்பித்து இதுவரை அவை கிடைக்காவிடின் எழுத்து மூலம் அறிய தருமாறு ஆட்பதிவு திணைக்களம் தெரிவிப்பு. கொழும்பு கட்நாயக்க அதிவேக மார்க்கத்தினை பார்வையிடுவதற்கு பொதுமக்களுக்கு இன்று முதல் சந்தர்ப்பம். சிரியாவிலிருந்து துருக்கிக்கு இடம்பெயர்ந்துள்ள அகதிகளின் எண்ணிக்கை 6 லட்சமாக அதிகரிப்பு. பிலியந்தல பட்டகேத்திர பகுதியில் உள்ள ரசாயன தொழிற்சாலை ஒன்றில் இன்று அதிகாலை இடம்பெற்ற வாயு கசிவினால் 72 பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த வாயு கசிவு இன்று அதிகாலை 2:45 அளவில் இடம்பெற்றுள்ளது. இதனால் சுவாச கோளாறுகளை எதிர்கொண்ட தொழிற்சாலையை அண்மித்த பகுதிகளில் வசிக்கும் 42 பேர் கல்போவில வைத்தியசாலையிலும் மேலும் 30 பேர் பிலியந்தலை மாவட்ட வைத்தியசாலையிலும் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். எவ்வாறாயினும் வாயு கசிவு தற்போது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். சம்பவம் தொடர்பான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அஜித் ரோகன குறிப்பிட்டார். இம்முறை கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றவுள்ள மாணவர்கள் தேசிய அடையாள அட்டைக்கு விண்ணப்பித்து இதுவரை அவை கிடைக்காவிடின் அது தொடர்பில் எழுத்து மூலம் அறிய தருமாறு ஆட்பதிவு திணைக்களம் குறிப்பிடுகின்றது. உரிய வயதெல்லையை பூர்த்தி செய்த மாணவர்களின் அடையாள அட்டை தொடர்பில் மாத்திரமே பாடசாலைகள் அதிபர் ஊடாக அறிய தரப்பட வேண்டும் என ஆட்பதிவு ஆணையாளர் RML சரத்குமார தெரிவிக்கின்றார். உரிய தகுதிகளை கொண்ட சுமார் 3,25,000 விண்ணப்பங்கள் இதுவரையில் தமக்கு கிடைத்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். திணைக்களத்திற்கு கிடைக்கப்பெற்ற 4 லட்சம் விண்ணப்பங்களில் சில மாணவர்களின் விண்ணப்பங்கள் உரிய வயதெல்லையை கொண்டிராத காரணத்தினால் இது இருப்பதாகவும் ஆட்பதிவு ஆணையாளர் தெரிவித்தார். உரிய வயதெல்லையை கொண்ட சுமார் 65,000 மாணவர்களின் அடையாள அட்டைகள் விரைவில் அந்த பாடசாலைகளுக்கு அனுப்பி வைக்கப்படும் என RMS சரத்குமார் கூறினார். அடையாள அட்டை கிடைக்காதவர்கள் 0112593634 என்ற திணைக்களத்தின் தொலைநகல் இலக்கத்திற்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைக்கும் பட்சத்தில் துரித நடவடிக்கையை மேற்கொண்டு அடையாள அட்டையை விநியோகிப்பதாக அவர் தெரிவித்தார். இதேவேளை கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றுகின்ற மாணவர்களில் எவரேனும் இதுவரையில் தேசிய அடையாள அட்டைக்கு விண்ணப்பிக்காவிடின் தமது விண்ணப்பங்களை பிரதேச செயலகங்களில் சமர்ப்பிக்க முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான வசதிகளை பெற்றுக்கொள்ளும் வகையில் 331 பிரதேச செயலகங்களிலும் ஆட்பதிவு திணைக்களத்தின் பிரிவுகள் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். அங்குள்ள அதிகாரிகள் விண்ணப்பங்களை பரிசீலித்ததன் பின்னர் அவற்றை ஆட்பதிவு திணைக்களத்திற்கு அனுப்பி வைப்பார்கள் எனவும் RMS சரத்குமார மேலும் கூறினார். கொழும்பு கட்நாயக்க அதிவேக மார்க்கத்தினை பார்வையிடுவதற்கு பொதுமக்களுக்கு இன்று முதல் சந்தர்ப்பம் கிட்டவுள்ளதாக பெருந்தெருக்கல் அமைச்சு குறிப்பிடுகின்றது. எதிர்வரும் 3 தினங்களுக்கு பல்வேறு களியாட்ட நிகழ்வுகள் கொழும்பு கட்நாயக்க அதிவேக மார்க்கத்தில் இடம்பெற உள்ளதாக அமைச்சின் செயலாளர் ரஞ்சித் பிரேமஸ்ரீ தெரிவித்தார். இந்த போக்குவரத்து மார்க்கம் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை திறந்து வைக்கப்பட்டுள்ளது. கட்நாயக்க ஜாயல பெலியகொட மற்றும் கலனி பாலத்தை அண்மித்த நுழைவாயில்களின் ஊடாகவே அதிவேக மார்க்கத்திற்குள் பிரவேசிக்க முடியும் என பெருந்தெருக்கல் அமைச்சின் செயலாளர் கூறினார். எவ்வாறாயினும் வாகனங்கள் பயணிப்பதற்கு அனுமதி வழங்கப்படாது என அமைச்சின் செயலாளர் சுட்டிக்காட்டினார். இந்த காலப்பகுதியில் விளையாட்டுப் போட்டிகள், ஓவியப் போட்டிகள், பந்தயங்கள், இசை நிகழ்ச்சிகள், பெரஹரா போன்ற களியாட்ட நிகழ்வுகள் மேற்கொள்வதற்கு திட்டமிட்டுள்ளதாக ரஞ்சித் பிரேமஸ்ரீ மேலும் கூறினார். பொதுநலவாய நாடுகளின் அரசு தலைவர்கள் மாநாட்டிற்கு முன்னோடியாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள வாகன தொடரணியின் 21ஆம் நாள் பயணம் இன்று காலை பலாங்கொடையிலிருந்து ஆரம்பமாக உள்ளது. MTV MBC ஊடக வலையமைப்பு, ஊடகத்துறை அமைச்சு,
மற்றும் தேசிய இளைஞர் சேவை மன்றத்துடன் இணைந்து இந்த வாகன தொடரணியை ஏற்பாடு செய்துள்ளது. மக்களின் அமோக வரவேற்பிற்கு மத்தியில் பல நகரங்கள் மற்றும் கிராமங்களை கடந்து பயணிக்கும் இந்த வாகன தொடரணி நேற்று பலாங்கொடியை சென்றடைந்தது. பலாங்கொடையிலிருந்து இன்று காலை பயணத்தை ஆரம்பிக்கும் வாகன தொடரணி பண்டாரவளிக்கு பயணிக்கின்றது. பொதுநலவாய நாடுகளின் அரசு தலைவர்கள் மாநாட்டையொட்டி முன்னெடுக்கப்படுகின்ற வாகன தொடரணி தொடர்பிலான மேலதிக தகவல்களை வழங்குகின்றார் அங்கிருக்கும் எமது அலுவலக செய்தியாளர் ராசுதுரை ஜெயரூபன். பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாட்டை முன்னிட்டு MTV MBC ஊடக வலையமைப்பும் தேசிய இளைஞர் சேவைகள் மன்றமும் ஊடக அமைச்சும் இணைந்து முன்னெடுத்து வருகின்ற நமது வாகன தொடரணி இன்றைய தினம் 20 நாட்களை கடந்து 21வது நாளாக பலாங்குடை நகரிலிருந்து பண்டாரவளை நோக்கி புறப்பட தயாராக உள்ளோம். இன்று காலை 9 மணிக்கு பலாங்குடை நகரில் நடைபெற உள்ள நிகழ்வுகளின் பின்னர் நாம் பலாங்குடை நகரிலிருந்து பண்டாரவளை நோக்கி புறப்பட உள்ளோம். பலாங்குடை நகரிலே மழையுடன் கூடிய காலநிலை நிலவுகின்றது. மழையையும் பொருட்படுத்தாது நேற்றைய தினம் பெருந்திரளான மக்களுக்கான கௌரவத்தினையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்திருந்தனர். அதேபோல் இன்றைய தினமும் பலாங்குடை நகரில் இடம்பெற உள்ள நிகழ்வுகளில் பலாங்குடை வாழ் மக்கள் அனைவரும் வந்து கலந்து கொள்வதற்கான அரிய சந்தர்ப்பம் கிட்டியுள்ளது. 52 தேசங்களின் தேசிய கொடியை காட்சிப்படுத்தியவாறு வந்து கொண்டிருக்கும் வாகன தொடரணியுடன் இணைந்து கொள்வதற்கான அரிய சந்தர்ப்பம் இன்றைய தினம் பலாங்குடை மற்றும் பண்டாரவளை வாழ் மக்களுக்கு கிட்டியுள்ளது. நாம் பயணிக்கவிருக்கும் பகுதிகளில் உள்ள மக்கள் வீதி நெறிமறைகளும் வந்து இலங்கை திருநாட்டின் தேசிய கொடியை அசைத்து தமக்கான கௌரவத்தினையும் பொதுநலவாய அரசு மாநாடு சிறப்பாக நடைபெறுவதற்கான வாழ்த்து செய்திகளையும் தெரிவித்துக் கொள்ள முடியும். இன்றைய தினம் வாகன தொடரணி தொடர்பான தகவல்களை உடனுக்குடன் வழங்க உள்ளோம். நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்திகளுக்காக ராசுதுரை ஜெயரூபன் பலாங்குடை நகரில் இருந்து. வெளிவிவகார அமைச்சர் பேராசிரியர் GL பீரிஸ் மலேசியாவிற்கு விஜயம் மேற்கொண்டுள்ளார். இரு நாடுகளுக்கு இடையிலான ஒத்துழைப்புகளை மேம்படுத்துவதே வெளிவிவகார அமைச்சின் இந்த விஜயத்தின் நோக்கம் என அமைச்சின் பொது தொடர்பாளர் பிரிவின் பணிப்பாளர் நாயகம் ரோட்னி பெரேரா தெரிவிக்கின்றார். இந்த விஜயத்தின் போது பேராசிரியர் GL பீரிஸ் மலேசியாவின் வெளிவிவகார அமைச்சருடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளிலும் ஈடுபட உள்ளதாக அவர் கூறினார். வர்த்தகம், சுற்றுலா, ஊக்குவிப்பு, முதலீடு மற்றும் இரு நாடுகளுக்கு இடையிலான உடன்படிக்கைகள் தொடர்பில் இதன்போது கலந்துரையாடப்பட உள்ளதாக வெளிவிவகார அமைச்சின் பொது தொடர்பாடல் பிரிவின் பணிப்பாளர் நாயகம் ரோட்னி பெரேரா மேலும் தெரிவிக்கின்றார். இலங்கை மத்திய வங்கி நேற்றைய தினம் வெளியிட்ட நாணய மாற்று விகிதங்களை சுமந்து வரும் பிஸ்பஸ் தொகுப்பு அடுத்து இலங்கையின் அழகிய பகுதிகளுக்கு உங்களை அழைத்து செல்லும் டிஸ்கவர் ஸ்ரீலங்கா தொகுப்பு அடுத்து அழகிய காட்சிகளுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது மதிய நேர பிரதான செய்திகளை பிற்பகல் 1 மணிக்கும் எமது மணித்தியால செய்தியை 10:25க்கும் எதிர்பாருங்கள். மலர்ந்திருக்கும் இந்த நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வேண்டும் என மீண்டும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றோம். வணக்கம்.